பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாட் பாட் வந்திருக்கோம். ஹாட் பாட் இஸ் அவங்க வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்கிறேன். அழகா இருக்கு. I will show you 1 minute. நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காலையில் பட்டி இருந்தோம், மத்தியானம் பட்டி இருந்தோம், நேற்று நைட்டு பிரியாணி சாப்பிட்டோம். பட் தட் டசன்ட் கவுண்ட். நாங்கள் பட்னி இருந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன வாங்கலாம் வேணாம் அப்படின்ட்டு. டு த மேக்ஸ் 15 euros வரும் ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் கணக்கு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். 15 euros இந்தியன் மணியில் 1500 வரைக்கும் வரும். 79. ஸோ நாங்கள் போன கடை பேர் வந்து லியூஸ் ஹாட் பாட். அங்கே வந்து நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம் நான் மெனு காட்டியிருப்பேன். அது இல்லாமல் நான் ஃபுட்டும் காட்டுறேன். நீங்கள் வந்து அங்கே போகிறது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தயவு செஞ்சு போகாதீங்க. குவான்டிட்டி வந்து அதிகமாகவும் இருக்காது. அது இல்லாமல் விலை ஜாஸ்தி. எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸு 800 இல்லைனா 1000 இருந்தால் ஸ்டார்டிங் ப்ரைஸே இருக்கும். அது சும்மா ஒரு இவ்வளோதான் இருக்கும். சும்மா ஒரு 5-6 பீஸ், 5-6 இவ்வளோ பெரிய பீஸ், 5-6 ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் இருக்கும். அதே 800 rupees மாதிரி இருக்கும். ஸோ நாங்களே போயிட்டு ஏன்டா போனோன்ற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டுமே எனக்கு காசு செலவு பண்ணது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து காசு நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, செலவு பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக செலவு பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்த 2 வாரத்திலே டோட்டலாக செலவு பண்ணதே 1200 rupees தான் இந்தியன் மணியில். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு வேளை மட்டும் போய் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் சாப்பிட்டுட்டு வந்த rupees 1300 rupees. மனசே கஷ்டமாக இருக்குங்க. ஏங்க சரி அவ்வளோதாங்க. ஆமாங்க, போயிட்டு வரேங்க.